தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆதிகாலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதற்கான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று கூறுகிறார். இந்த வசனத்திலே நாம் ஒரு விஷயத்தை முக்கியமாக பார்க்கிறோம். சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு என்று அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே என்று கூறுகிறார். ஆம் அருமையானவர்களே, இந்த சுவிசேஷத்திற்கு சகல ஜாதிகளும் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமான சுவிசேஷம் என்பது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக தோன்றி நம்முடைய பாவங்களுக்காக சர்வலோகத்தின் பாவங்களுக்காகவும் அவர் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாய், அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய், சிலுவையிலே சிந்தப்பட்ட மாசற்ற தூய இரத்தத்தின் மூலமாய் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கூறுகிறார். இந்த சுவிசேஷமானது ஆதி காலம் முதல் அடக்கமாய் இருந்தது, இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிற எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு இலவசமாய் அருளப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பாவம் மன்னிக்கப்பட்ட அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், தேவனோடு கூட சமாதானம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அருமையானவர்களே, நாம் சுபாவத்தின்படி கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறோம். எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் கூறுகிறார், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம். அருமையானவர்களை, அப்படிப்பட்ட நிலையில் இருந்த நம்மை கீழ்ப்படுதலின் பிள்ளைகளாக மாற்றுவதற்காக தெய்வம் தாமே இந்த ஒரு பெரிதான வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்களும் கீழ்ப்படுதலின் பிள்ளைகளாக இருந்து இந்த சத்தியத்திற்கு சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.